Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Sony தரப்புல வந்துட்டு அவங்களுடைய upcoming gaming console ஆன PlayStation 5 என்ற இந்த ஒரு gaming console உடைய hardware specifications and அதோட சில features பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். So இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டன் கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So PlayStation 5. So இந்த gaming console பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு வருத்தம் இருந்துட்டே தான் இருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த Xbox Series X என்ற இந்த ஒரு கேமிங் கன்சோல் பத்தி நிறைய அபிஷியலான விஷயங்கள் வெளியே வரும்போது PlayStation 5 ஓட விஷயங்கள் வந்துட்டு லீக்ஸ் மூலமா மட்டுமே தான் வந்துட்டு இருந்தது தவிர இவங்க அபிஷியலா வந்துட்டு சோனி அவங்க தரப்புல இருந்துட்டு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு இவங்க வெளியிட்டு இருந்தே இல்லை. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நேத்து நடந்த அந்த கேமர் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு இவங்க அஃபிஷியலா அன்வீல் பண்ணியிருந்த இந்த ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் அண்ட் சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா பிளேஸ்டேஷன் யூசர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேமர் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல நடந்த அந்த விஷயங்களை பத்தி தான் வந்துட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல இந்த ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸை பத்தி நம்ம பேசணும்னா பிளேஸ்டேஷன் 5 வந்துட்டு இவங்க அந்த நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த எஸ்எஸ்டி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோடைய ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5.5 GB per second வந்துட்டு இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும்னு நேற்று வந்துட்டு அவங்க அஃபிஷியலாவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு தான் நான் சொல்வேன். ஸோ கன்சோல் கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்டி. ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் 4 ப்ரோவை விட 100 டைம்ஸ் வந்துட்டு இதோடைய லோட் ஸ்பீட் வந்துட்டு இருக்கும்ன்ற மாதிரி இவங்க வந்துட்டு அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு லோட் ஸ்கிரீன் டைமா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு எஸ்எஸ்டி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஆக்கியிருந்தால கண்டிப்பா அது ரொம்ப ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும் இந்த ஒரு கேமிங் கன்சோலுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமிங் கன்சோல வந்துட்டு அந்த சிபியூ அண்ட் ஜிபியூ இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த ரெண்டு விஷயங்களை பாத்தீங்கன்னா ஏஎம்டி தரப்புல இருந்துட்டு வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎம்டியோடைய கஸ்டம் பில்ட் சிபியூ அண்ட் கஸ்டம் பில்ட் ஜிபியூ தான் வந்துட்டு இந்த ஒரு கேமிங் கன்சோலை வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் சிபியூ பத்தி நம்ம பேசணும்னா இங்க வந்துட்டு ஒரு 8 கோர் கொண்ட ஒரு சிபியூ தான் வந்துட்டு இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்டோ ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கஸ்டம் சிபியூ தான் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இவங்க ஏஎம்டியோட கஸ்டம் பில்ட் ஜிபியூ தான் யூஸ் பண்ண போறாங்க. RDNA 2 இந்த ஒரு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கஸ்டம் ஜிபியூ தான் வந்துட்டு இங்க இவங்க யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த சிபியூடைய அந்த கிளாக் ஸ்பீட் எவ்வளவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3.5 GHz வந்துட்டு இங்க கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. சோனியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 3.5 GHz வந்துட்டு இதோட கிளாக் ஸ்பீட் இருக்க போது. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு கிளாக் ஸ்பீடை தான் இருக்க போது. ஸோ இதை ஃபர்தரா நம்மளால புஷ்ஷும் பண்ண முடியாது அண்ட் அதுக்கு நான் கம்மியாகவும் வந்துட்டு இதனால கொண்டு போக முடியாது. ஸோ அந்த 3.5 GHz ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு கிளாக் ஸ்பீடா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜிபிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட கிளாக் ஸ்பீட் வந்துட்டு இங்க 2.28 GHz வந்துட்டு இதை கிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஜிபியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10.3 டெராஃபிளாப்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஜிபியூல இருக்க போறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிபியூ அண்ட் ஜிபியூ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான் இங்க சோனி வந்துட்டு அவங்க பிளேஸ்டேஷன் 5ல பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜென் கன்சோல்ஸை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சிபியூ அண்ட் ஜிபியூல வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் வந்துட்டு நீங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா பிளேஸ்டேஷனுக்கு ஒரு ரொம்பவே பெரிய ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமிங் கன்சோல்ல ஃபுல் ரேட் ரேசிங் இருக்க போறதா வந்துட்டு அவங்க அஃபிஷியலாவே நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட் ரேசிங் வந்துட்டு நம்ம நிறைய பிசி கேமர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். ஆனால் கன்சோல் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முதல் தடவையா வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த ரேட் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நிறைய கன்சோல் கேமர்ஸ் வந்துட்டு புதுசா இருக்கும். பிளஸ் ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது ப்ரொவைட் பண்ண முடியல, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த ரேட் ரேசிங் இங்க கொண்டு வந்ததும் ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா அந்த RDNA 2 இந்த ஒரு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட அந்த ஜிபியூ தான் வந்துட்டு இந்த ரேட் ரேசிங் எனேபிள் பண்ணுது. ஸோ கண்டிப்பா பிசி கேமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா இந்த Navi 2 ஜிபியூஸ் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு இந்த RDNA 2 பேஸ் பண்ண பில்ட் பண்ணப்பட்ட ஜிபியூஸ் தான் அதுவும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஏஎம்டி தரப்புல வந்துட்டு ரேட் ரேசிங் கொண்ட கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு பிசி கேமர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும்ன்றது இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த ஒரு கேமிங் கன்சோல்ல வந்துட்டு அந்த ஒரு 3D ஆடியோன்ற விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 3D ஆடியோன்றது இது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருக்கட்டும் இல்லை தியேட்டர்ஸ்ல வந்துட்டு அந்த டால்பி அட்மாஸ்ன்ற இந்த ஒரு விஷயம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
வெல் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரொம்பவே சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு 360 டிகிரி சரௌண்டட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த 3D ஆடியோ சிஸ்டம்ன்ற மாதிரி இவங்க தரப்புல வந்துட்டு சொல்றாங்க. ஸோ சிமிலரான ஒரு விஷயம் தாங்க. ஸோ அந்த டால்பி அட்மாஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே வந்துட்டு சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கேமிங் வேர்ல்ட்ல வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு புதிய பிளஸ் ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆடியோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரொம்ப பெரிய ஒரு தம்ஸ் அப் இங்க கொடுத்தே ஆகணும் நம்ம சோனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் கன்சோல் யூஸ் பண்ணப்பட்ட ரேம்ஸ். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 16 GB GDDR6 ரேம் டைப்ஸ் தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென் கன்சோல்ஸை விட ரொம்ப பெரிய அப்கிரேட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்துட்டு 8 GB ரேம்ஸ் தான் வந்துட்டு GDDR5 ரேம்ஸ் தான் வந்துட்டு அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்துட்டு 16 GB GDDR6 ரேம்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிடுது. கண்டிப்பாக இன்னொரு மேஜரான ஒரு பூஸ்ட் தான் வந்துட்டு இந்த ஒரு கேமிங் கன்சோல் கொடுக்கும்னு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பேசியாச்சு. ஆனால் இதோட ப்ரைசிங் என்னவா இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமிங் கன்சோல் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட $500 வந்துட்டு இதோடைய பேஸ் வேரியன்ட் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இதோடைய பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது ஏற்கனவே நான் என்னுடைய லீக்டான ஒரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் 40,000 45,000 வந்துட்டு இதோடைய அந்த பேஸ் வேரியன்ட்காவுடைய ப்ரைசிங் இருக்கும்னு தான் இப்போதைக்கு வந்துட்டு லீக்ஸ் பிரகாரம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ள தான் வந்துட்டு மினிமம் வந்தா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ள தான் வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு PlayStation 5 ரிலீஸ் ஆகும். ஏன்னா இதுல இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கேமிங் வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணிடுது. ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு ப்ரைஸிங்காக தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு இருக்கும் தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 4K ரெசல்யூஷன்ஸ்ல 60 FPS இருக்கட்டும், இல்லை அந்த 8K ரெசல்யூஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 8K ரெசல்யூஷன்ஸ்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அப்ஸ்கேலிங் பண்ணப்பட்டது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரூ 8K குவாலிட்டி வந்துட்டு இதனால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்ஸ்கேல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு 8K ரெசல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த 4K ரெசல்யூஷன்ஸ்ல 60 FPS கேம் பிளே வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். எஸ்பெஷலாக கன்சோல் கேமர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தான் அமையும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கேஸ் PlayStation 5 பொறுத்த வரைக்கும் அண்ட் அதோட ப்ரைசிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு கேமிங் கன்சோல்ஸ் Xbox Series X அண்ட் PlayStation 5 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா பிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அது இருக்கும்னு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு இந்த கன்சோல்ஸ் லான்ச் ஆனாலும் பிசி வந்துட்டு எப்பவுமே சுப்பீரியராக தான் இருக்கும் கன்சோல்ஸை பொறுத்த வரைக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிசி வந்துட்டு எல்லா வருஷமும் வந்துட்டு அது எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். புது டெக்னாலஜிஸ் வர வர பிசி வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு யாருனாலையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனால் கன்சோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5 years வந்துட்டு அதை பெருசாக எவால்வ் பண்ணவே முடியாது. ஸோ அதோடைய நெக்ஸ்ட் ஜென் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு கன்சோல் வந்துட்டு எவால்வ் பண்ணவே முடியாது. ஆனால் பிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் வந்துட்டு அது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு ரொம்பவே பெரிய ட்ராபேக்காக கன்சோல் கிட்ட இருக்கிறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிசி வந்துட்டு ஒரு சுப்பீரியரான ஒரு இடத்துல தான் வந்துட்டு எப்போவுமே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னுடைய ஒரு சின்ன பர்சனல் ஒப்பீனியனே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென் கன்சோல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் ஜென் கன்சோல்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கன்சோல்ஸ் தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ கண்டிப்பாக கன்சோல் கேமர்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடும் இந்த PlayStation 5 அண்ட் Xbox Series X தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ இதான் கேஸ் இந்த வீடியோவில். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு கேமிங் கன்சோலுக்காக ரொம்பவே வந்துட்டு ஈகராக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ until then signing off from Sandeep.